வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸால் அரை கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்த கிளாஸாலே 1/4 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இது ஒரு 1/2 hour நல்லா ஊறி வரட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, காஷ்மீர் சில்லி ஒரு 4 சேர்த்துக்கோங்க, வரமிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சமா. இப்போ மசாலாவை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வறுபட்டு வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், சும்மா ஒரு 4 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு சின்ன கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவரைக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ காய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். காய் வதங்கட்டும். இப்போ இந்த மசாலாவை நான் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ மசாலாவை பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலாவை இதில் கலந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த காய் கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸால அரை கிளாஸ் அரிசியும் 1/4 கிளாஸ் பருப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ 4 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் இப்போ கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். அஞ்சு விசில் வந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா இப்போ சூப்பராக வெந்திருக்கு பாருங்க சாம்பார் சாதம். இப்போ சாம்பார் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை,
கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான சாம்பார் சாதம் ரெடியாக இருக்கு பாருங்க. இப்போ சூப்பரான சாம்பார் சாதம் ரெடியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாம்பார் சாதம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.